வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டிகள பத்தி தான் நான் சொல்றேன். வண்டிக்கு உள்ள நீங்க யூஸ் பண்ற ஒரு தண்ணி கேன் தான். இப்ப நான் இங்க பார்க்குற வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி வண்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 தண்ணி கேன் யூஸ் பண்ணாமயே அந்த வண்டிக்குள்ள இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி கேன யூஸ் பண்ணிட்டு பாதி தண்ணி அதுல வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க இந்த வண்டியில இந்த மாரி தண்ணி கேன் வச்சிருப்பாங்க. திருப்பி அந்த தண்ணி கேன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையெல்லாம் வண்டியோட ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த தண்ணிய வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமானது. ஒரு தண்ணி கேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூமோட டெம்பரேச்சர் தான் இருக்கணும். இந்த தண்ணி கேன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ல 1 வரும். இந்த தண்ணி கேன யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும். அதுவும் ரூம் டெம்பரேச்சர்ல தான் யூஸ் பண்ணணும். நீங்க அட்மாஸ்பியர்ல இருக்கிற டெம்பரேச்சர்ல நீங்க அத விட கார் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயில்ல இந்த கார் நிக்குது. அப்போ அதோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா வெளிய இருக்கிற டெம்பரேச்சர விட அந்த காரோட டெம்பரேச்சர் இன்னும் உள்ள அதிகமா தான் இருக்கும். அந்த டைம்ல இந்த தண்ணி கேன் உள்ள வச்சீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கேன் மேலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி புள்ளியா வரும். இந்த உள்ள இருக்கிற இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி கேன்ல உள்ள போவும். நம்மளுக்கு தெரியாமயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் நம்மளுக்கு உள்ள உடம்புக்குள்ள போவும். இப்போ இந்த ஃபிரெண்ட்ஸ் இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு சமூகத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வர முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாம் பிளாஸ்டிக் நம்ம மனுஷனோட உடம்புல இல்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு ட்ரையாங்கிள்ல பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா, பின்பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கும். அதுல 2, 4 இது 2 இந்த பொருள் 2 ட்ரையாங்கிள் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மனுஷன் சாப்பிடுற பொருள உள்ள ஸ்டோரேஜ் பண்றது. இந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு திருப்பி இத தூக்கி போடுறது. நெறைய காருங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுலயே திருப்பி தண்ணிய ஃபில் பண்றாங்க. தண்ணிய ஃபில் பண்ணி ஒண்ணு ஃப்ரிட்ஜ்ல வச்சு இத எடுத்துன்னு வந்துறாங்க. திருப்பி இத வச்சு அவங்களே யூஸ் பண்றாங்க. இந்த மாரிலாம் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாம அவங்க உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல் உள்ள போகும். இதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாப்பிடுற ஜீரண சக்தி வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிளட் வந்து இந்த பிளாஸ்டிக்ல தான் உங்களுக்கு மிஸ் ஆகும். பண்ணுங்க. மிஸ் ஆகும். எல்லாமே இப்ப வர அதிகமா முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கேன்சரோட பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா, அதிகமான இருக்கிற காரணமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள அதிகமான பிளாஸ்டிக் போறது, கெமிக்கல் உள்ள போறது. இதனால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கேன்சர்ன்ற வியாதி கூட இப்ப அதிகமா வருது. நம்மளுக்கு நம்ம ஒரு கடையில போய் நீங்க ஒரு சாப்பாடு வாங்குறீங்க. கேரி பேக்ல உங்களுக்கு சாப்பாடு குடுக்குறாங்க. அந்த சாப்பாடோட குழம்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, சுட சுட நம்மளுக்கு கட்டி வைப்பாங்க. அவங்க முன்னாடியே அதுல சுட சுட அந்த கேரி பேக்ல சின்னதா கட்டி வச்சு குழம்புலாம் குடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம், அந்த குழம்பு போய் சாப்பிடுறோம். வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ல போட்டு சாப்பிடுறோம். ஆனா, அதுல எவ்வளவு பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல் உள்ள இருக்குது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியாது. ஆனா, நம்பர் 2 மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, சாப்பாட உங்களுக்கு கேரி பண்றது. நம்பர் 2வும் 4ம். இது 2 தான் வந்து பாத்தீங்கன்னா, சாப்பாட கேரி பண்றது. அதுவும் வந்து நீங்க சாப்பாடு வைக்கிறீங்கன்னா, அந்த ரூம் டெம்பரேச்சர்ல தான் வைக்கணும். ஒரு வண்டியோட பார்ட்ஸ் பாருங்க. ஒரு வண்டியோட பார்ட்ஸ் நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறேன். அந்த வண்டியோட பார்ட்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2, 4 தான் இருக்கும். இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ட்ரையாங்கிள் பின்னாடி ஒரு இன்ஜினோட ஆயிலோட கேன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் போட்டு அதுல 2 தான் போட்டிருக்கும். ஏன்னா ஒரு இன்ஜினோட ஆயில் வந்து கஸ்டமர் கையில உங்களுக்கு போய் சேரும் வர வரைக்கும் அந்த ஆயிலோட குவாலிட்டி நல்லா இருக்கணும்ன்றதுனால, அந்த இன்ஜினோட ஆயில் கம்பெனி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆயிலோட குவாலிட்டிய உங்களுக்கு மெயின்டெயின் பண்ணுவாங்க. இப்ப நெறைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, எது என்ஜின் ஆயில் நல்ல ஆயில் நெறைய பேர் கேட்பாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஜின் ஆயிலோட வீடியோவ நான் போடவே இல்ல. எந்த ஆயில் நல்ல ஆயில்னு. ஏன்னா எல்லா கம்பெனி ஆயிலும் வந்து பாத்தீங்கன்னா சிறந்தது தான். ஏன்னா அவங்க இன்ஜினோட ஆயில உங்க கையில குடுக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆயில் கேன்லயே வந்து ட்ரையாங்கிள்லயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2ல தான் ஆயில் எப்பவுமே கேரி பண்ணி உங்க கையில குடுப்பாங்க. அவ்வளவு குவாலிட்டியா உங்க கையில குடுக்கணும்ன்றதுனால தான் குடுக்குறாங்க. ஆனா அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மனிதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அவங்க உடம்புக்கு உள்ள எடுக்கிற பொருளுங்கள வந்து பாத்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி இல்ல. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஹோட்டல்ல போறீங்க, அங்க இருக்கிற பிளாஸ்டிக்ல இருக்கிற ஒரு சிப்ஸோ ஏதோ ஒண்ணு நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க. அந்த கவர் என்ன உங்களுக்கு நம்பர் ட்ரையாங்கிள் நம்பர் கூட நம்ம அத பத்தி நினைக்கிறது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் அங்க இருக்கிற ஒரு ஃபுட்டு உங்க பசங்களுக்கு வாங்கி குடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக்கோட எதுல மெட்டீரியல்ல இருக்கு, அத நீங்க கொஞ்சம் இதுக்கப்புறம் நீங்க பார்த்து அத வாங்கி குடுங்க. அங்க இருக்கிற ஒரு பொருள உங்க குழந்தை கேக்குதுன்னா, அந்த ஒரு பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல் கூட நீங்க அத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கி குடுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆசையா பசங்களுக்கு வாங்கி குடுக்குறோம். ஆனா அந்த ஃபுட்ட வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நல்லதுக்கு நல்லா இருக்கணும்ன்றது நீங்க நெனச்சு இனிமே அந்த பிளாஸ்டிக்கோட இதெல்லாம் நீங்க பாருங்க. இப்ப இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி கேன் தான். ஒரு வண்டியிலலாம் வந்து பாத்தீங்கன்னா, 2 கேன் வைக்கலாம், 3 கேன் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அந்த மாரிலாம் நான் நெறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஆனா தண்ணி கேன நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல தான் பண்ணோம். தண்ணி கேன் வாங்கி குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உடம்புக்கு நல்லதுன்னு நெனச்சுட்டு நம்ம குடிக்கிறோம். ஆனா இந்த தண்ணி கேன் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம கையில வரதுக்கு முன்னாடி அந்த கேன் வெயில்ல எவ்வளவு நேரம் இருக்கு, டைரக்ட்டா அந்த வெயில்கள்ல இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி கேன் எவ்வளவு சூடாகுது, ஒரு ஜூஸ் எவ்வளவு சூடாகுது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இல்லைன்னா ஒரு 20 லிட்டர் கேன்ல வாங்கிட்டு கூட நீங்க ஒரு பாத்திரம் எதனா வச்சுட்டு கூட நீங்க வண்டியில வச்சுட்டு நீங்க எப்ப வேணுமோ அப்படி கூட நீங்க குடிக்கலாம்.
ஆனா நீங்க தண்ணி கேனோ இல்ல பொருளுங்க யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல இருக்க பொருளுங்க சாப்பிட்ற பொருள் ஏதோ ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எதுவும் கேடு இல்லாததா பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு பாட்டில இல்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு நீங்க ஒரு பாட்டிலோ இல்லைன்னா ஒரு காப்பரோட ஏதாவது ஒரு ஜெக்க நீங்க உள்ள அந்த மாதிரி ஒரு பிளாஸ்கா தான் நீங்க வச்சுக்கலாம். அதுல நீங்க தண்ணி வச்சு யூஸ் பண்ணி குடிங்க. அது உங்க உடம்புக்கு நல்லது. ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 3 வாட்டி கூட நீங்க கழுவிட்டு திருப்பி நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி கேன்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருப்பி திருப்பி தண்ணியை யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு கெடுதி. அப்படியே நீங்க வண்டிக்குள்ள வச்சுட்டு நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி நீங்க எல்லா டோர் எல்லாம் சாத்திட்டு வெயில்ல வண்டி நின்னுச்சுனாவே அந்த அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சரை விட வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட டெம்பரேச்சர் உள்ள வந்து அதிகமா இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் இந்த வீடியோல நான் சொல்றேன். பிளாஸ்டிக்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வண்டியோட பார்ட்ஸோட பிளாஸ்டிக் எல்லாம் இப்ப நான் காமிக்கிறேன். அதெல்லாம் என்ன நம்பர் வருது பாருங்க. அவங்க எவ்வளவு சேஃப்டியா ஒரு பார்ட்ஸ் உங்க கையில கொடுக்கும் போது அது எப்படி சேஃப்டியா உங்களுக்கு கொடுக்கணும், என்ன நம்பர்ல கொடுக்கணும்ன்றத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பார்ட்ஸுக்கு இருக்கிற சேஃப்டி கூட வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட உடம்புக்கு உள்ள போற அந்த பொருளுங்கள்ல இல்லைன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இது. இப்ப காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்க பார்ட்ஸை பாருங்க. இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி கேபின் ஃபில்டர். இந்த ஃபில்டரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 வருது. இதுல இருக்கிற பிளாஸ்டிக்கோட இது பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 4 போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் 4 போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூலண்ட் கண்டெய்னர், இந்த கண்டெய்னரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலண்டோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 180 வரும். ஆனா இது உள்ள இருக்கிற பிளாஸ்டிக் யூஸ் பண்ற மெட்டீரியலோட நம்பர் பாருங்க. ட்ரையாங்கிளோட நம்பர் 2. இன்ஜின் ஆயிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜின் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன் மட்டும் கிடையாது. இது ஒரு ஷெல்லோட கேன் பாருங்க. அதுவும் ஒரு 2 தான். அதே மாதிரி கேஸ்ட்ரால் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 தான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ஜின் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற இன்ஜின் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில கிட்ட அந்த காருக்கு யூஸ் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினோட ஆயில் வந்து லைஃப் வரணும். அந்த ஆயில் இந்த பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல்னால அந்த ஆயில் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரையாங்கிள் 2 கொடுக்குறாங்க. ட்ரையாங்கிள் 2 கொடுக்குறது பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுலயே ஒரு ஃபுட்டை எடுத்துன்னு போகலாம். ஆனா அந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர்ல தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட்டாவோட ஒரிஜினல் இன்ஜின் ஆயில். இதோட ட்ரையாங்கிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கை நீங்க தவிர்க்கணும்னு ஒண்ணு நான் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே நேரத்துல பண்ண முடியாது. நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறதுல நம்மளுக்கு தெரிஞ்சவங்கல யார் யார் இந்த மாதிரி தவறு நடக்குதோ அது மட்டும் நம்ம திருத்தினாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த பிளாஸ்டிக்கை இன்னியோட நம்ம எல்லாத்தையும் நிறுத்தவும் முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனித சமுதாயத்துக்கு கூட பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஒண்ணா ஆகி போயிடுச்சு. சில ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் குடங்களே வச்சு எடுத்துன்னு போறாங்க. அந்த குடம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து 7 வரும். அதுல எல்லாம் தண்ணியை நீங்க யூஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்க கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணியை எடுத்து குடிச்சீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த குடத்தோட ஸ்மெல்லு அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல் அந்த தண்ணியில இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது. பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்றேன். எப்பவுமே வந்து நீங்க பிளாஸ்டிக்கை வந்து நீங்க பார்த்து யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. ரொம்பவும் தவிர்க்க முடியாது. அதை நம்ம சிலங்கள்ல அதுல வந்து கொஞ்சம் நம்ம விலகி இருக்கலாம். அதுதான் என்னோட ஆசை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.